இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில சொல்லுவேன்னு நான் நம்புறேன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட உன்னோட ஈகோவை காட்டியிருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பேசுறாதி? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ என்னைய சந்தேகப்படுறியா? இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. நான் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சின்ன பையன் சொல்றதுக்காக இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட இந்த விஷயத்த கேட்காத. பாரு மித்ரா, நீ பொய் சொல்லலன்னு நீ மட்டும்தான் சொல்ற. ஆதித்யா நீ தான் அவனை ரூம்ல வச்சு போட்டுனேன்னு தெளிவா சொல்றான். திலகா ஆண்டியும் நீ ஆதித்யா பின்னாடி போனதை பார்த்தேன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? அப்போ அவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க, அப்படித்தானே? என்ன ஆதி, நான் சொல்றத நம்பாம திரும்ப திரும்ப என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா நீ சொல்ற பதில்ல எனக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம். சொல்லு மித்ரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆதி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு மித்ராவை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு இப்படி ஏதோ குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மித்ரா பேசிட்டோம். சொல்லு மித்ரா. மித்ரா பதில் பேசு. ஆமா ஆதி, நான் தான் பண்ணேன். கோபத்துல பண்ணிட்டேன், போதுமா? இப்போ எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஆதி, அடி பாவி, இந்த மித்ரா என்ன இவ்வளவு கேவலமானவளா இருக்கா? ஐயோ, இப்ப நாம வேற சாட்சி சொல்லிருக்கோம். நம்மள என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஈஸ்வரா, இவகிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இப்ப எதுக்கு மித்ராக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மித்ரா பண்ணிருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். கேட்டா கோவத்துல பண்ணிட்டேன்னு அசால்ட்டா பதில் சொல்றா. நீங்க வேணா கேட்டுட்டு பேசாம இருக்கலாம், என்னால அப்படி இருக்க முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் மித்ரா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நீதான் பண்ணேன்னு சொல்றீங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஆதி, மித்ரா பண்ணது தப்புதான். அதுக்காக எல்லாரும் முன்னாடி இப்படிதான் நடந்துப்பீங்களா? என்னங்க புரியாம பேசுறீங்க? மித்ரா பண்ணது என்ன சாதாரண விஷயமா? நீங்க மித்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது இங்க பாரு, ஆதித்யா அந்த ரூமுக்கு போறத பார்த்துட்டு கோபத்துல கதவை லாக் பண்ணது நான் தான். ஆனா நீ பழி போடுற மாதிரி அவன் செத்து போயிடணும்னு நினைச்சு நான் அதை பண்ணல. எப்படியும் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு கதவை திறந்து விட போறாங்கன்னு தான் நினைச்சேன். அவனை பயமுறுத்துறதுக்கு தான் அப்படி பண்ண. அவனுக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாது. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதுக்கு அவ பயமுறுத்ததுக்காக இப்படி பண்ணீங்களா? சூப்பருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? அதெல்லாம் இருக்கட்டும். ஆதித்யா உங்களுக்கு என்ன பண்ணா? உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா அந்த கோவத்தை நேரடியா என்கிட்ட காட்டுங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்லாம குழந்தை இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்க பிரச்சனையில தேவையில்லாம எங்களை இன்க்ளூட் பண்ணி குழந்தைய கஷ்டப்படுத்துற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. அத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆதித்யா, மித்ரா, உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணங்கிறது கேள்விக்குறிதான். உன்னோட இந்த வன்மம் குழந்தைங்களையே பழி வாங்குதுன்னா உன்னை நம்பி நான் எப்படி அப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும்?
உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆதி இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம எதுக்கு கூட கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? நான் பண்ணது தப்புதான். அதுக்காக கல்யாணம் நடக்காது அதை இதுன்னு பேசுற அளவுக்கு உனக்கு அவதான் ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? இந்த விஷயத்துல என்னால உன் பக்கம் நிக்க முடியாது மித்ரா. நீ பண்ணது மன்னிக்க கூடிய தப்பே கிடையாது. ஆதித்யாவை அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நீ இப்படி இருக்கிறது ஒத்துக்கவே முடியாது பாரதி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன முடிவு பாட்டி? நான் ஏன் இதை ஆதிக்கிட்ட சொல்லாம இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. போதும் பாரதி, நீ உண்மையை சொன்னா ஆதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீதான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீ போய் தைரியமா சொல்லு. இல்ல பாட்டி, என்னால முடியாது. நான் சொல்லி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியோட என்னால ஆயுசுக்கு வாழ முடியாது. உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாரதி. தொட்டு தாலி கட்டின புருஷன் குத்துக்கல்லு மாதிரி கண்ணு முன்னாடியே நிக்கிறான். ஆனா நீ அவனுக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி இப்படி பயந்துகிட்டே இன்னும் எத்தனை நாளைக்கு காலத்தை கடத்த போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற பாதிப்பு உங்க 2 பேருக்கு மட்டும் இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு பாத்தியா, அதனால ஆதித்யாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு மேல நீ காலத்தை கடத்துறது நல்லா இருக்காது பாரதி. உன் குழந்தைகளுக்காகவா அதை யோசிச்சு பாரு.